தொடக்கத்திலேயே அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சிறிய தீப்பொறி காட்டு தீயா உருவெடுக்கும் போது இந்த கதை தொடங்குது. அதே நேரம் மாராவும் அவளுடைய மகள் லீடேவும் அவங்களுடைய சித்தப்பா குடும்பத்தோட சேர்ந்து ஒரு ஃபாரஸ்ட் ஹவுஸுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன் இவங்க எல்லாம் அங்க போறாங்கன்னு பார்த்தா, மாரா தனது கணவனை இழந்த துயரத்தில் இருக்கின்றா. அவ மட்டும் இல்ல, அவையோட ஃபேமிலியும் தான். அந்த ஃபாரஸ்ட் ஹவுஸ் குடும்ப நினைவுகளுடன் சம்பந்தப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம லீடேக்கும் அந்த வீடு அவங்களோட அப்பாவை ஞாபகங்களை நினைவூட்டுது. மாரா அந்த வீட்டை விட்டு எதிர்கால வாழ்க்கையை முன்னேற்ற நினைக்கின்றா. இதனால முழு குடும்பமே ஒரு சோகமான மனநிலையில இருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஹவுஸுக்கு வந்திருந்த மாராவோட குடும்பத்தை பார்த்த பக்கத்து வீட்டுல இருக்கின்ற சாண்டி என்பவன், அவர் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர். அவர் லீடேக்கு ஒரு பட்டாம்பூச்சிய பரிசா கொண்டு வந்து கொடுக்கிறார். லீடேட சித்தப்பா, இவ்வளவு நேரம் நாங்க சாமான்லாம் இறக்கி வைக்கும் போது பார்த்துட்டு இருந்துட்டு இப்ப வந்துட்டு உதவி வேணும்டா சொல்லுங்க இந்த மாதிரி கேட்கிறான்னு சொல்லி அவனை பற்றி கலாய்ச்சி சிரிக்கின்றாங்க. அதே நேரம் என்னது வானத்துல பனி கொட்டுதா என்று பார்த்தா அது பனி இல்லைங்க, நெருப்புல எரிஞ்சு வந்த சாம்பல் துகள்கள் வானத்திலிருந்து கொட்டுப்பட்டு கொண்டிருக்கு. அதே நேரம் நியூஸ்ல காட்டுத்தீ வேகமாக பரவி கொண்டிருக்கு, எல்லாரும் உடனே காட்டை விட்டு வெளியேறுங்க என்ற நியூஸையும் எல்லாரும் பாக்குறாங்க. உடனே வீட்டுல இருக்கிற முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நாங்க இங்க இருந்து வெளியேறுவோம், தேவைப்பட்டா மீண்டும் இங்க வருவோம் என்று முடிவெடுத்துக் கொண்டு எல்லாரும் முக்கியமான பொருட்களை எடுத்து வாகனத்துல ஏற்றி கொண்டிருக்கும் போது லீடே அவரோட அம்மாவான மாராட்ட, அம்மா நாங்க எல்லார்ட்டையும் போய் சொல்லி போட்டு போறோம்னு சொன்னீங்க, இப்ப நாங்க எல்லாரும் போக போறோமா, இல்ல நாங்க காட்டுக்கு போகும் என்று மாராவோட அந்த குழந்தை சண்டை பிடிக்கிறா. மாராக்கு தன் கணவனை இழந்த சோகம் அதே சோகம்தான் லிண்டேக்கும் தனது அப்பாவை பறிகொடுத்த அதே கவலை. ஆனா இருவரும் மனம் விட்டு கதைக்காதனால அந்த மரண வேதனை உள்ளுக்குள்ள இருந்து ரெண்டு பேரையும் ஆட்டி படைக்குது. மாரா லீடேக்கு அப்பாவின் ஞாபகங்களை அவளோட மனதில் இருந்து மறைக்க நினைக்கிறா. அதனால லீடேக்கு தண்ட அம்மா தன்னை கவனிக்கல என்று தோண வைக்குது. இருவரும் மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால இந்த விவாதத்தில் ஏற்பட்ட சின்ன மனவேதனை லீடேவை கோபத்துல தனியாக வெளியே செல்ல வைக்குது. இதுதான் அவள் காட்டில் தொலைந்து போக காரணம் ஆகின்றது. இதுதான் இந்த படத்தினுடைய டேர்னிங் பாயிண்ட். முதல்ல இவங்க எல்லாரும் அதை சாதாரண கோபம் என்று நினைக்கிறாங்க. ஆனா சில மணி நேரத்தில் அவள் வீடு திரும்பவில்லை என்ற காரணத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு தெரிய வருது அவள் மாயமான முறையில் தடம் தெரியாம காணாம போய்விட்டாள். எல்லாருமா சேர்ந்து லீடையை தேடிக்கொண்டிருக்கிற சமயம் பார்த்து அதான் ஒரு மாதிரி இருப்பான்ல, ஒரு மார்க்கமா சாண்டி அந்த பக்கமா கார்ல வாரான். அப்பதான் அவங்க அங்க அவன்கிட்ட கேக்குறாங்க, எங்க லீடையவே பாத்தியான்னு. ஆமா நான் அங்க பார்த்தேன், அந்த சின்ன குடிசையில அவள் இருந்தால் அந்த காட்டுக்குள்ள என்ற மாதிரி அவன் சொல்றான். ஆனா அந்த குடிசையில லீடே இல்ல. பொலிசுக்கு தகவல் கொடுக்கறாங்க, பொலிசும் வருது, விசாரணையை ஆரம்பிக்கின்றாங்க. கடைசியா லீடையை பார்த்து நம்ம குடும்ப மண்டேன் சாண்டி தான். அவனை கூப்பிடும் போது அவன் சொல்ற பதில்கள், அவன் செய்யற சில செயல்கள் எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அவனை பார்க்கும்போது இவன் வேணுமெண்டே பண்றான இல்ல நிஜத்திலேயும் அப்படித்தானா என்ற மாதிரி தோணுது. காட்டுத்தை மிகவும் வேகமா பரவுவதனாலையும் வானிலை சரியில்லை என்ற காரணத்தினால தேர்ற நடவடிக்கையை கைவிட்டுட்டு மாராட ஃபேமிலிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க. என்னடா நீங்க உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்க, இது ஆபத்து உங்களுக்கு. எந்த தாய் பெத்த மகளை நடுக்காடுக்குள்ள எரியிற தீயில விட்டுட்டு போவா? அதனால மாராட ஃபேமிலி எல்லாருமே ஒன்று சேர்ந்து தன்னிச்சையா லீடேவை தேடுற முயற்சியில ஈடுபடுறாங்க. அதுக்கு குடும்பி மட்டின் சாண்டியோட உதவியையும் நாடும் போது சாண்டியோட வீட்டுக்குள்ள ஒருவேளை லீடே போயிருந்தா அங்க மறுக்கா தேடுவோம் என்று சாண்டியோட வீட்டை சோதனை பண்றதுக்கு கேக்குறாங்க. சாண்டியும் ஒரு மாதிரியா ஓமட்டு சொல்றான். அங்கேயும் எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. ஆனா கடைசியா ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அதை திறக்க சொல்லும் போதுதான் அங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு அனுமதி இல்ல, அங்கெல்லாம் நீங்க போக முடியாது என்று சொல்லி அவங்கள தடுக்கிறான். அந்த குடும்ப மண்டைய வீட்டுக்குள்ள இருக்கிற வித்தியாசமான பொருட்கள், மருந்துகள் எல்லாம் இவன் மேல சந்தேகத்தை வர வைக்குது. இதனால குழப்பம் அடைஞ்ச மாராவும் அவங்களோட சித்தப்பாவும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் போன் எடுத்தா அங்க கவரேஜ் இல்ல. அந்த இடத்துல இருந்த நெட்வொர்க் 4 ஹவர்ஸ்க்கு முன்னாலேயே நிப்பாட்டப்பட்டுட்டு திரும்பவும் இந்த சாண்டி கார் எடுத்துட்டு போகும்போது இல்ல எங்க போறான்னு கேட்கும் போது நான் லீடையே தேடி போறேன் காட்டுக்குள்ள, நீங்களும் வாங்க சேர்ந்து தேடுவோம் மாதிரி சொல்றான். சரி என்று காருக்குள்ள ஏறி இருந்தா அவன் வச்சிருக்கிற வித்தியாசமான ஒரு மேப், அதுவும் குழப்பத்தை ஏற்படுத்த. அது மட்டும் இல்லாம அவன் கார் திறப்ப விட்டுட்டு வந்துட்டான் என்று வீட்டுக்குள்ள எடுக்க போய் செல்லும் போது அந்த கார்னுடைய கியர்ல லீடையனுடைய பிரேஸ்லெட் கொழுவப்பட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க அதை உடனே எடுத்துடுறாங்க. சாண்டி தான் லீடையவே ஏதோ செஞ்சிருக்கான் முடிவுக்கு வர்றான். ஆனா சாண்டி லீடையை தேடுற முயற்சியில தீவிரமா இருக்கிற மாதிரி காட்டுறான். இந்த கதை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா களவெடுத்த கல்லனும் சேர்ந்து தேடின மாதிரி இருக்கு. அந்த பிரேஸ்லெட்ட சாண்டிக்கு லீடையை தான் கொடுத்ததாகவும் சொல்றான். அவ உண்மை சொல்றானா பொய் சொல்றானா என்னடே தெரிய மாட்டேன்றது. அதனால இவங்களுடைய சித்தப்பா அந்த கதவை திறக்கும்படி கடுமையான குரல்ல சொல்றார். இந்த குடும்பமணியின் சாண்டிக்கும் வேற வழியின்றி அந்த கதவை திறக்கிறான். அந்த பூட்டி இருக்கிற ரூமுக்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாமே விசித்திரமாகவும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுக்கு அவன் வட ஆராய்ச்சி செய்வதாகவும் அதுக்கான சில சடங்குகளையும் செய்யறதா
இருந்ததாகவும் சொல்றான். இந்த சாண்டி சொல்ற வார்த்தைகளும் அவன் நடந்து கொள்ற நடைமுறைகளும் மேலும் இவன் மேல சந்தேகத்தை வலுவூட்டுது. இதுல சித்தப்பா ஹீரோ போல செயற்பட்டாலும் அவர் நடந்து கொள்ற விதம் கொடூரமான முறையில் இருக்கிறபடியா மாராவுக்கு அதுல உடன்பாடு இல்ல. சாண்டியோட வீட்டுக்குள்ள அடுத்தடுத்த மர்மமான கதவுகள் திறக்கப்படுது. அங்க இருக்கிற பொருட்கள், குழிகள் மற்றும் சடங்குகள் செய்யறதுக்கான உபகரணங்கள், பொருட்கள் எல்லாத்தையும் காண்றாங்க. இதே எல்லாத்தையும் பார்த்து இவங்க லீடேவே இவன் தான் ஏதோ ஒன்று செஞ்சிட்டான் என்று முடிவெடுக்கிறாங்க. சாண்டியை இறுக்கமாக கட்டி கதிரையில வச்சிடுறாங்க. சித்தப்பா லீடையை தேடிக்கொண்டு வெளியில போறார். இந்த தருணத்துல மாரா கேட்கிற வேதனையான கேள்விகளுக்கு சாண்டி சொல்ற பதில்கள் அவன் உண்மை சொல்றானா இல்ல பொய் சொல்றானா என்றே தெரியல. போலீஸுக்கு தகவல் சொல்றதுக்கு பார்த்தா அந்த ரேடியோ ஸ்டேஷனை பாக்குறாங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு பெட்ல சாட்சி இல்லாத காரணத்தினால அது செயற்பட இல்ல. உடனே சித்தப்பா சாண்டியோட செல்போனை பறிச்சு அவனோட பாஸ்போர்ட்டையும் கேட்டு வாங்கிடுறார். அவனும் அதுக்கு திறந்து கொடுத்துறான். ஆனா அதுல இருக்கிற மெசேஜ் மற்றும் அதுல இருக்கிற வீடியோக்கள், போட்டோஸ் லீடேவை இவன் கொண்டுட்டான் என்ற முடிவுக்கு வர வச்சதும் இல்லாம ஒரு வரிகாரனா சித்தப்பாவும் மாத்துது. அப்படி என்னதான் அந்த போட்டோ வீடியோஸ்ல இருக்குன்னு பார்த்தா புலிகள் தோன்றதுக்கும் சடங்குகள் செய்யறதுக்கும் தேவையான உபகரணங்கள், பிரேதங்கள் போன்ற போட்டோஸ். இதை பார்த்த சித்தப்பா உடனே குழிகளை தேடி போய் அதை தோன்றார். அதே நேரம் மாறா சேண்டியோட ரூம்ல இருக்கிற ஏதோ பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பாக்குறா. அதுல தெரிய வருது என்னண்டா தன்னுடைய கணவர் சாகும் போது இவரும் தான் கூட இறந்திருக்கின்றார். தன்னுடைய கணவன் கடைசி நேரத்துல என்ன நடந்தது அங்கன்னு கேட்கும் போது அவர் மரண தருவாயில கஷ்டப்பட்டதாகவும் அதுக்கு நிம்மதியை வழங்கினதாகவும் இவன் சொல்றான். அதாவது மறைமுகமா கொண்டுட்டான்ன்றத சொல்றான். இந்த பதில் மாராவை தூக்கி வாரி போடுது. மாரா சித்தப்பாவை நோக்கி போறா. அங்க சித்தப்பாவை தோண்டி கொண்டிருந்த குழியில தன்னை மறந்து மாறா கையால தோண்டும் போது அங்க இருக்கிற ஒரு பொழுத்தினால சுத்தப்பட்ட ஒரு உருவத்தை கண்டெடுக்கிறாங்க. அதை என்னன்னு பார்த்தா அந்த சடங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள். அந்த நொடியில லீடேக்கு என்ன நடந்ததுன்றத பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அந்த நேரம் குடும்பி மண்டையின் சாண்டி ஒரு குழியை தோண்டி கொண்டு வர்ற வழியில அந்த சின்ன குடிசையில லீடே இருக்கிறத பாக்குறான். பார்த்துட்டு நீங்க நிக்கிறா, தனியா இருக்கிறது பயமா இல்லையா என்று அவரோட கொஞ்ச நேரம் கலைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவள் கையில இருந்த பிரேஸ்லெட்டை அவள் தான் உண்மையிலேயே கழட்டி கொடுக்கிறாள் இந்த சாண்டிக்கு. அவனும் இங்க நீண்ட நேரம் இங்க இருக்காத, இது ஆபத்தான இடம், காட்டு தீவிர பரவுது, சரி உனக்கு பயமா இல்லையா என்னும் போது நம்ம லீடேவும் தைரியமான பிள்ளையா இருக்கிறதால அவனை ஏதோ விட்டுட்டு போறான் போல. அவன் போன சிறிய நேரத்திலேயே லீடையை சுத்தி சில அமானுஷ்யமான விஷயம் நடக்குது. சில மர்மமான அரவங்களும் அசைவுகளும் தென்படுது. லீடே அதை பார்த்து அலறாள். அந்த சீன்ல கட் பண்ணா காட்டு தீ சும்மா கொழுந்து விட்டு எரியுது. மாராவோட ஃபேமிலி எல்லாம் சாண்டியோட வீட்டை விட்டு வெளியில இருக்கும் போது டேனி என்கின்ற சித்தப்பாட பையன் சாண்டியோட வீட்டுக்குள்ள நுழைகின்றான். சாண்டி சொல்ற வார்த்தைகளை டேனி நம்பி சாண்டியோட கைய கட்ட அவிழ்த்து விடுறான். அதே நேரம் மாராட ஃபேமிலி எல்லாரும் சாண்டியோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. சாண்டி டேனிய ஒரு கூரிய ஸ்க்ரூ டிரைவர் முனையில பிணக்கைதியா பிடிச்சு வச்சுக்கொண்டு அங்க இருந்து தப்பிக்க முயல்றான் சாண்டி. மாரா மற்றும் மாராட ஃபேமிலி சித்தப்பா எல்லாருமே டேனிய விடம்படி சொல்லும் போது இல்ல என்று சொல்லி சாண்டி மாரோட வேன்ல டேனியை மேட்டிக்கொண்டு தப்பிச்சு போய் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால டேனிய என்ன மன்னிச்சிடு, நீ இறங்கி போ என்ற மாதிரி விடும்போது அங்க அவனுடைய மாரா சித்தப்பா எல்லாருமே வந்து சாண்டியோட சண்டை பிடிக்கிறாங்க. சாண்டியும் சித்தப்பாவும் அவங்களுக்குள்ள மாறி மாறி ஒரு கொலவரியோட சண்டை பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சித்தப்பாவை சாண்டி விடவும் மறுபடியும் சித்தப்பாவான லூயிஸ் சாண்டிய போட்டு வெளுத்து வாங்குறார். அந்த நேரத்துல சாண்டி எல்லார்ட்டையும் லீட எங்க இருக்கிறாள் என்று எனக்கு தெரியும், வாங்க காட்டுறன் என்ற மாதிரி கூட்டிக் கொண்டு காட்டுக்குள்ள போறான். சித்தப்பாவான லூயிஸ் தன் மனைவியான எலினாட்ட சொல்றார், நாங்க ஒன்றும் 2 மணி நேரத்துல திரும்பி வரலாட்டி நீ போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடு என்ற மாதிரி சொல்லிட்டு சாண்டி, மாரா, சித்தப்பா 3 பேரும் காட்டுக்குள்ள போறாங்க. போற வழியில சாண்டி, என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க என்று சொல்லிட்டு மாராவையும் சித்தப்பாவையும் தள்ளி விட்டுட்டு ஒரு அடியா ஓடிடுறான். காட்டு தீ ஒரு பக்கம், காட்டு புகை ஒரு பக்கம் இருக்க அதுக்குள்ள ஆளையால் இடம் தெரியாம திசை மாறி போயிடுறாங்க. அதே நேரம் சாண்டி ஒரு வழியா மரக்கிளைகளோட உதவியோட தண்ட கைய கட்டி வச்சிருக்கிற கட்டையை அவுத்து கொண்டு முழுமையாக தப்பிச்சிடுறான். அந்த நேரம் நம்ம சாண்டியோட காதுக்கு லீடேட குரல், என்ன காப்பாத்துங்க என்ற குரல் கேக்குது. இவனும் லீடே என்று கத்திக்கொண்டு அவள் இருக்கிற திசையை நோக்கி போறான். ஒரு வழியா சாண்டி லீடே ஒரு குழிக்குள்ள மாட்டி கொண்டிருக்கிறத கண்டுபிடிச்சு அவளை வெளியில எடுத்து காப்பாத்திடுறான். அதே நேரம் அந்த இடத்துக்கு வந்த மாரா சாண்டிய தண்ட கையில இருந்த டார்ச் லைட்டால அடின்னு அடிச்சு அவனை மயக்க நிலைக்கு கொண்டு போய் விட்டுடுறா. அது மட்டும் இல்லாம மாரா லீடேவை தூக்கி கொண்டு போற வழியில தான் சாண்டி தான் லீடையை காப்பாத்தின வேண்டும். லீடே குழிக்குள்ள மாட்டினதுக்கு சாண்டிக்கு சம்பந்தம் இல்லை என்றதுக்கும் அங்கு வந்தது ஒரு கரடி, அதனாலதான் நான் என்ன அறியாம தடம் தெரியாம நான் ஓடி போய் இந்த குழிக்கில் மாட்டிக்கொண்டேன் என்றது விஷயம் தெரிய வருது மாராக்கு. இது தெரிஞ்சது மாராட குற்ற உணர்வு மனசுக்குள்ள இருந்தாலும் அத சித்தப்பாவிடமோ யாருக்குமோ அவள் உடனே வெளியில சொல்ல இல்ல. இதுதான் வருத்தத்துக்கு உரிய விஷயமே. மாராட மனசுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சி அவளை விட இல்ல. அதனால லீடேவை சித்தப்பாட கையில கொடுத்து கொண்டு மாரா சாண்டியை தேடி காட்டுக்குள்ள போறா. சாண்டியையும் கண்டுபிடிச்சு இழுத்துக்கொண்டு வர்ற நிலையில சித்தப்பாவான லூயிஸும் தண்ட கார் எடுத்துக்கொண்டு மாராவை தேடி காட்டுக்குள்ள
காட்டுக்குள்ள போறார். அந்த இடத்துலயும் டைரக்டர் அங்க ஒரு ட்விஸ்ட வச்சிருக்கிறார். அங்க மாறா இல்ல, சாண்டியை மட்டும் காப்பாத்துங்கன்ற மாதிரி கையை நடிக்கொண்டு நிக்கிறான். அவனை தாண்டி செல்ற சித்தப்பா பின்னால வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்துல சாண்டி ஏறத கவனிக்கின்றார். அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து செல்லும் போது அது ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. சாண்டியும் லீடேவும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறாங்க. லீடேவும் மயக்க நிலைக்கு போறா, ஆனா உயிருக்கு ஆபத்து இல்ல. அதே நேரம் சாண்டியை விசாரிக்க போலீஸ் அதிகாரிகள் வந்திருக்கின்றாங்க. பிளாஷ்பேக்ல மாறா சாண்டியை காப்பாத்தி இழுத்து கொண்டு வர்றதையும் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. சாண்டியும் மயக்க நிலையில இருந்து எழுந்துடுச்சு மாறாவை நோக்கி வாரான். மாறா நான் பிள்ளை செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோள் என்று சாண்டியை நோக்கி மண்டாடுறா. ஆனா அவன் ஒரு வெறியில வர்ற மாதிரி மாறாவை நோக்கி வாரான். அதோட அந்த பிளாஷ்பேக் சீனை கட் பண்றாங்க. மாறாக்கு என்ன நடந்ததுன்றத சொல்ல இல்ல. அதே நேரம் போலீஸ்ட நம்ம சாண்டி கரடி தான் இந்த காயங்களை ஏற்படுத்திச்சு, அதனால நான் பயந்து போய் இப்படி எல்லாம் அடி வாங்கினேன் என்ற மாதிரி சொல்லி கரடி என்ற பேர்லயும் முடிச்சிடுறான். அப்பதான் விளங்குது இந்த படத்தினுடைய கதாநாயகன் லூயிஸ் இல்ல, நம்ம சாண்டி தான் ரியல் ஹீரோ. போலீஸ் சாண்டிட்ட நீங்க யார் மேலேயாவது புகார் அளிக்க விரும்புறீங்களான்னு கேட்டிருக்கு. சாண்டி என்ன பதில் சொல்றாருன்றது நீங்களே பாருங்க. எல்லாம் சரிதான், மாறா என்னடா ஆச்சுன்னு கேக்குறீங்களா? சாண்டி மாறா விட்டு தொலைவா போன பிறகு மாறா உண்மையிலே ஒரு கரடி அந்த காட்டு தீயிலிருந்து தப்பி வரத காண்றா. அதோட அவ சந்தோஷப்படுறா. அது மட்டும் இல்லாம தீயணைப்பு படை அதிகாரிகளால மாறா காப்பாற்றப்படுறா. இந்த படத்துடைய சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தா உண்மை இதுதான் தெரிஞ்சிருந்து நம்ம கண்ணையே நம்மளால நம்ப முடியலையே என்ற அளவுக்கு இந்த படத்தினுடைய கடைசி நொடி வரைக்கும் இந்த படத்தை திகிலூற்ற வகையில் எடுத்திருக்கின்றதான். இந்த படத்தினுடைய முடிவுல நம்ம சாண்டி மாறாட்ட ஒரு பூவை கொடுக்கிறார். இந்த பூ லீடேக்கு ரொம்ப பிடிக்கும். அதனுடைய பெயர் ஃபயர் லில்லி. இந்த படத்தினுடைய முடிவு அமைதியான நிம்மதியில முடியுது. உண்மை, நம்பிக்கை மற்றும் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது மனித வாழ்க்கையில தீயை கட்டுப்படுத்து போல முக்கியமற்றதையும் சொல்ல வராங்க.